ஹாய் கைஸ், வெல்கம் டு செல்வா 360. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி எங்கடா இருந்தீங்க, எங்கடா வந்து இவ்வளோ நாள் இந்த கோவத்தை வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. பிளே ஆஃப் கூட எங்களுக்கு வேணாம், வந்தால் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து பிளே ஆஃபே வேணாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிறோம், எல்லாத்தையும் அடிக்கிறோம், எங்களை யார் யாரெல்லாம் அடித்தாங்களோ எல்லாத்தையும் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி குஜராத்தை போட்டு தும்சம் பண்ணாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் தான் SRH போட்டு துவச்சு விட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தையும் நேற்று துவச்சு விட்டாங்க. என்னடா இது, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் குஜராத் தான் ஜெயிக்கும் நம்ம நினைக்கும் போது என்ன அசால்ட்டாக ஆர்சிபி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. குஜராத்தும் கஷ்டப்பட்டு போராடி 200க்கு மேலே ஸ்கோரை கொண்டு வந்தாங்க. சரி ஓகே, அவ்வளோதான்ப்பா, ஆர்சிபி முடிஞ்சு போச்சு. அங்கே தான் யாருமே ஃபார்ம் கிடையாது. வில் ஜாக்சன் சொன்னாங்க, அவரும் இறக்கி வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில. இன்னொரு பக்கம் மேக்ஸ்வெல் வந்து நானே வெளில போய் உட்காந்துட்டாப்புல. ஸோ இனிமேல் விளாடு வரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேக்ஸ்வெல்லும் இறங்கினாப்புல. ஆனால் யாரை நம்ம ஃபார்ம் அவுட்டுன்னு சொன்னோமோ அவரே வந்து குஜராத் தலையில் மண்ணள்ளி போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். 17 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருந்தாப்புல. இனிமேல் என்ன பண்ண போறாரு வில் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வில் ஜாக்ஸ் நான் இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாப்புல. 41 பாலுக்கு 100. எல்லாருமே என்னடா இது சோதனை, என்னப்பா இது 17 பாலுக்கு 17 அடிச்சிருந்த, புசுக்குன்னு பார்க்கும்போது ஒரு இன்டர்வல் மாதிரி போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி அடிச்சு வைக்கிறியே அப்படிங்கிற மாதிரி தரமான சம்பவத்தை பண்ணி வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆர்சிபி தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பயங்கரமாக சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அதே மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இல்லை, அதை விட பயங்கர தரமான சம்பவம். லக்னோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அடுத்த மேட்ச் SRH கூட சென்னையை முடிச்சிருவாங்க, துவச்சிருவாங்க, அவ்வளோதான்ப்பா, சென்னை முடிஞ்சு போச்சு, சென்னை கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த பக்கம் மேட்ச் நடக்கும்போது தான் தெரியுது 200க்கு மேலே அடிச்சாங்க. கெய்க்வாட் ஏதோ வந்து போராடி அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. சரி ஓகே, 98 ரன் அடிச்சாப்புல. சரி, சதம் மிஸ் ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேறு பிடிச்சிருக்காங்க. SRH வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்களே, அவங்களுக்கு 200க்கு மேலெலாம் வந்து 267 கூட அசால்ட்டாக அடிப்பாங்களே, அவங்களுக்கு இதெல்லாம் அசால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம நினைச்சோம். ஆனால் அங்கே நடந்தது வேற. மிச்சல் ஒரு பக்கம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு விக்கெட்டும் போக மாட்டேங்குது, நான் ஏதோ ஒன்று இந்த டீமுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி ஏதோ ஒன்று பண்ணிடுறாப்புல. ரகானேவையும் மாற்றி மாற்றி இறங்கி பார்க்குறாங்க, எங்கே இறங்கினாலும் வேலைக்கு ஆகல. ஸோ சிவம் டுபே நான் எங்கே இறங்கினாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தரமான சம்பவத்தை எல்லா மேட்சும் பண்ணுறாப்புல. தலை தரிசனம் ஒரு பக்கம் ஒரு 4 ஒன்று அடிச்சாப்புல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் SRH வர போகிறாங்க. இதெல்லாம் என்ன 4, 6 அவங்க வருவாங்க பாரு, எங்கள் மாப்பிள்ளை எப்படி இறங்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு SRH பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது அபிஷேக் சர்மா ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா தரமான சம்பவத்தை பண்ணாரு நம்ம தேஷ்பாண்டே. என்னடா இது, உன் ஊரில் எப்போவுமே அடிக்க தானே செய்வாங்க, நீ என்ன இன்னைக்கு எல்லாத்தையுமே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸே ஷாக் ஆகிட்டாங்க. பவுலிங்லாம் மாற்றி போடுங்க, என்ன தேஷ்பாண்டேயை கூப்பிட்டு வரீங்க, தீபக் சகரை கூப்பிட்டு வரீங்க, முஸ்டபிசூர்லாம் திடீர்னு நல்லா போடுறாரு, ஒழுங்காக போடல, பவுலிங்கில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் கதறிட்டு இருந்தாங்க. நாங்கள் சேஞ்செலாம் பண்ண மாட்டோம், இதே ஆளுங்க தான் அப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு SRH நெத்தி அடி அடித்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே ஒழுங்காக அடிக்கல, எல்லாருமே வந்து டெஸ்ட் மேட்ச் தான். 20 பாலுக்கு 20 ரன்னு, 17 பாலுக்கு 17 ரன்னு, ஏறக்குறைய 2 பாலுக்கு 1 ரன்னு அப்படின்னு சொல்லிட்டு மோசமான நிலையில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது இந்த டீம் தான் SRH டீமா, இதுகிட்ட தான் எல்லாருமே அடி வாங்கினாங்களா? மும்பை கூடலாம் காட்டுனீங்களாடா, என்னடா இங்கே வந்து பொட்டி பாம்பா அடங்கிட்டீங்க சென்னை கூட அப்படிங்கிற மாதிரி தரமாக சம்பவத்தை பண்ணிட்டாங்க. சென்னை ஒரு வழியாக SRH நெத்தியில் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஏறி தலையில் டப்புன்னு அடிச்சு நீலாம் வாயே பேசக்கூடாது உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. பாவம் காவியா மாறன் எல்லா மேட்சும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வரக்கூடிய எல்லா மேட்ச்லையும் முதல்ல அழகாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போதுமே ஒருத்தங்க வந்து ரொம்ப ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ காவியா மாறன் ஆடினதெல்லாம் அடக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிளாசன் நீங்கள் கிளாசன் வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு சகல என்ன அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. ஸோ தேஷ்பாண்டேவாக இருக்கட்டும், பதிரானா வந்து மார்க்கரமெல்லாம் செஞ்சு விட்டு பயங்கரமான போல்டு எடுத்துட்டாப்புல. SRH அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக தொடர்ச்சி அப்படியே டாப்பில் போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல. எல்லா டீமுக்கும் SRH தான் பேட்டிங்கில் பயங்கரமாக அப்படி இப்படி அடித்து பயங்காட்டி அவங்க பவுலருக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யானைக்கும் அடி செருப்பும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை SRH கம்பேக் பண்ணி வருவாங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, SRHக்கே பயம் காட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ RCB ஜெயிச்சுட்டு வருது, இன்னொரு பக்கம் சென்னை ஜெயிச்சுட்டு வராங்க. ஆனால் மும்பை மட்டும்தான் பாவம். ஸோ இவங்க 3 டீமுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இந்த வீடியோவை உங்கள் SRH ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. என்னடா ஆச்சு உங்கள் கடப்பாறை டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேளுங்க. புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.